கடைச்சங்கத்தில் தலைமையேற்ற அரசன் யார்? வெண்டேர் செழியன். முருகப்பெருமான் புலவராக வீற்றிருந்த சங்கம் எது? முதற் சங்கம். இடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் யார்? வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. இடைச்சங்கத்தில் பாடிய மன்னர்களின் எண்ணிக்கை 5. இடைச்சங்கம் இருந்த ஆண்டுகள் 3700. இடைச்சங்கத்தில் பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 3700. இடைச்சங்கத்தின் முதன்மை பாடுபொருள் எது? வியாழ மாலை. இடைச்சங்கத்தில் இடம்பெற்ற இலக்கண நூல்கள் எவை? அகத்தியம், தொல்காப்பியம். மாபுராணம், பூதபுராணம் போன்ற நூல்கள் இடம்பெற்ற சங்கம் எது? இடைச்சங்கம். கடைச்சங்கம் எங்கு அமைந்திருந்தது? உத்தர மதுரை. கடைச்சங்கத்தின் முதல் அரசன் யார்? முடத்திருமாறன். கடைச்சங்கத்தின் இறுதி அரசன் யார்? உக்கிரப்பெருவழுதி. நக்கீரர் தலைமை புலவராக இருந்த சங்கம் எது? கடைச்சங்கம். எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு நூல்கள் தோன்றிய சங்கம் எது? கடைச்சங்கம். கடைச்சங்கம் இருந்த ஆண்டுகள் எத்தனை? 1800. 1850 என்றும் கூறுவர். சிற்றிசை, பேரிசை நூல்கள் இயற்றப்பட்ட சங்கம் எது? கடைச்சங்கம். கடைச்சங்கத்தில் எத்தனை புலவர்கள் இருந்தனர்? 40. கடைச்சங்கத்தில் பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 449. நண்பாட்டுப் புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகக் கிழிதருமிக்கு அருளினோர்காண் என்று சங்கம் பற்றி பாடியவர் யார்? அப்பர். திருநாவுக்கரசர் தேவாரம். 4ஆம் தமிழ்ச்சங்கம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. திரமிழச் சங்கம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. திரமிழச் சங்கத்தை அமைத்தவர் யார்? வச்சிர நந்தி. தென் மதுராபுரம் செய்தும் அங்கதனில் அருந்தமிழ்ச் சங்கம் இரியத் தமிழ் வளர்த்தும் என்று தெரிவிக்கும் செப்பேடு எது? தளவாய்புரச் செப்பேடு. 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்று கூறப்படுவது எது? கரந்தைத் தமிழ்ச்சங்கம்.